ஆவடியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க டிமார்ட் சுற்றி பார்க்க போகலாமா? நாங்கள் வந்து ஒரு 10:15க்குலாம் போனோம். அதனால் இவ்வளோ காலியாக இருந்தது. அடுத்த ½ அன் ஹவரில் இங்கே நடந்ததே வேறு. செம்ம ரஷ்ஷாக ஆகிடுச்சு. முக்கியமாக இந்த மாவு, அரிசி, இந்த லூஸில் வாங்குகிற ஐட்டமுக்கெலாம் பில் போடுற இடத்துல அடுத்த ½ அன் ஹவரில் செம்ம ரஷ்ஷாக ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போது கொஞ்சம் காலியாக இருந்தது. முக்கியமாக இந்த ட்ராலிக்கெலாம் வந்து நிறைய பஞ்சமாக இருந்தது. நாங்கள் வந்து வீக் டேஸில் தான் போயிருந்தோம். அதனால் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. வீக்கெண்டில் போயிருந்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். பில் போடலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து 599க்கு நல்லா சாஃப்டாக மெட்டீரியல் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்க ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நிறைய அனார்கலி டைப் அது மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் வெயிலுக்கு போடுற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட்டு, கார்பெட்டு, எப்போவுமே எல்லா டிமார்ட்லேயும் என்ன பார்ப்போமோ அது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த போர்ட்டபிள் ஃபேனு, ஸோ அந்த ஹேண்ட் ஃபேனு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ வெயிலுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டாக இந்த மாதிரி ஃபேன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிமார்ட் ப்ராடக்ட்டும் இருக்குது. அதர் பிராண்ட்ஸும் வந்து கொஞ்சம் இந்த ரீசார்ஜபிள் ஃபேன் இருக்குது. காரு இல்லை வெளியே போகிறோம் அப்படின்னா அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது இருக்குது. வெயில் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட் அடுக்கி வச்ச மாதிரியே இருந்துச்சு. புல்லட் மிக்சரு, அதுக்கப்புறம் இந்த ரீசார்ஜபிள் ஃபேனில் நிறைய பிராண்ட் சொன்னல. ஸோ டிமார்ட்டோடது கம்மி விலையில் இருந்தது, மற்றதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது. வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கி ஒன்று பேக்கில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டம்ளர் செட்டு, டாலு, இந்த டிஸ்பென்சர் நான் வாங்கிட்டு ஏன் வாங்கினேன்னு வந்து யோசித்தேன். 99 ருபீஸ் வேஸ்ட்டு. நான் ப்ரெஸ் பண்ணால் நடுவுலேருந்து வராமல் சைட்லேருந்துலாம் வருது. இதை வந்து வெறும் கீழே இருக்கிறத மட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது பிடிக்கலை. ஸோ வேஸ்ட் ஆஃப் மணி நான் வாங்கினதில் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஐஸ் க்யூப் ட்ரேஸு, இதை வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பண்ணி ஃப்ரீசரில் வைக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். குட்டியாக வந்து ஒரு டேபிள் டஸ்ட்பின் மாதிரி இருந்துச்சு. இது வந்து புஷ் பண்ணால் அழகாக ஓப்பன் ஆகுது. டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து வாங்கணும்னு கொஞ்சம் நினைப்போம். ஆனால் அங்கே போனால் நம்ம எடுத்து போட்டுட்டு எப்படி காசு செலவாகுதுன்னே தெரியாது. அது மாதிரி தான் இங்கெல்லாம் வந்து ஹோம் ஜோன் பிராண்டோட ட்ரைப்ளை பேனு, கடாய் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது நல்லாயிருக்கும். நான் வந்து நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஹோம் ஜோனும் நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தது வந்து டிமார்ட்டில் ஒரு ட்ரைப்ளையில் ஒரு பிராண்டு, அதை வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அது. இதில் வந்து கடாய் வந்து மாதிரி இருக்காது, ஒரு புடி இல்லாத மாதிரி ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் பெர்க்னர் அது மாதிரியான பிராண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ட்ரைப்ளையில் வாங்கணும், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னு பாத்திரம் மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆவடி டிமார்ட் பொறுத்த வரைக்கும் ரஷ்ஷாக தான் இருக்குது இப்போதைக்கு.